ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பனங்கிழங்கு அவிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ குக்கரில் வச்சு ஒரு 7 விசில் விட்டு அவிச்சு எடுத்துக்கணுங்க. தண்ணி முங்குற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு அவிக்கணும். அவிச்சு நம்ம உரிச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ மூடி குக்கரில் வச்சாச்சு. ஒரு 7 விசில் விட்டுக்கோங்க. இப்போ நல்லா அவிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம உரிச்சு எடுக்கணுங்க. ஆற விட்டு உரிச்சு எடுக்கணும். உரிச்சு உள்ளுக்க இருக்க நாரெல்லாம் எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி ஒரு 4-5 எண்ணெய் எடுத்துருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு, 3 வரமிளகா, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், பூண்டு எல்லாம் போட்டு கிழங்கையும் போட்டு இந்த மாதிரி திரித்து எடுத்துக்கோங்க. திரித்து நம்ம கையொண்டு உருண்டை பிடிச்சி எடுக்கணுங்க. லேசாக குறன்னு இருக்கணும். ரொம்ப பவுடர் ஆக்கிடாதீங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லதுங்க. எந்த பொருட்களுமே இல்லாத சத்துக்கள் இந்த பொருளில் இருக்குங்க. இந்த கிழங்குல இருக்குது. அதனால் இதை பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.